வெல்கம் டு பிரேக்கிங் வாட்ஸ்அப் மிஸ் சீரீஸ். இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸில் வாட்ஸ்அப்பில் காமனாக வர ஃபார்வர்டட் மெசேஜஸ், அதில் உள்ள ட்ரூத் என்ன, மித் என்ன, அதற்கான ரியல் எக்ஸ்பிளனேஷன் என்னன்றதை பற்றி பார்க்கலாம். மிஸ்டர் எக்ஸ் அண்ட் ஒய் தே மெட் வித் அன் ஆக்சிடென்ட். இந்த ஃபேமிலிக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவங்க பசங்கள்லாம் ரொம்ப ஆபத்தாக இருக்காங்க. அவங்க தே ஆர் வில்லிங் டு டொனேட் ஆல் தேர் ஆர்கன்ஸ். இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், கிட்னி கிடைக்கும் அப்படின்ற மெசேஜ் ரொம்ப பரவலாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். நானே ஒரு லாஸ்ட் ஒரு 7 to 8 இயர்ஸாக அந்த மெசேஜ் எனக்கே திருப்பி வந்துகிட்டு இருக்கு. இட் இஸ் அ மித் ஸ்ட்ரைட் அவே. மித்துன்னு கூட சொல்ல மாட்டேன். இட்ஸ் அ ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். somebody is trying to cheat you, as simple as that. ஸோ இன்றைக்கி தேதியில் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன்றது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம். முக்கியமாக நம்ம ஸ்டேட்டில் இந்தியாவில் வி ஹேவ் திஸ் டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆஃப் ஹியூமன் ஆர்கன்ஸ் ஆக்ட். அந்த ஆக்ட் வழியாக தான் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியும். அதன் மூலமாக கிட்னி மற்ற ஆர்கன் கிடைக்கிறதுக்கு 2 வழி தான் இருக்குது. ஒன்று லைவ் டொனேஷன், பேஷண்ட்ஸோட நெருங்கிய உறவினர் ஒருத்தவங்க தானாக முன் வந்து ஆர்கன்ஸை டொனேட் பண்ணுறது. 2வது கேடவர் டொனேஷன் ஆர் பிரெயின் ஸ்டெம் டொனேஷன். அதாவது விபத்துலையோ இல்லை மற்ற காரணங்களாலேயோ மூளைச்சாவு அடைந்தவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மூளைச்சாவு அடைந்தவங்க அவங்களோட உறவினர்களோட அனுமதி கிடைச்சதுக்கப்புறமா அவங்களோட ஆர்கன்ஸை ஹார்வெஸ்ட் பண்ணி கவர்மெண்ட் வெயிட்டிங் லிஸ்ட்டில் உள்ளவங்களுக்கு அந்த வெயிட்டிங் லிஸ்ட் ஆர்டர் படி அந்த ஆர்கன்ஸ் போகும். அப்படி தான் பண்ண முடியுமே தவிர, என்னோட உறவினர் ஒருத்தர் இந்த மாதிரி இருக்காரு, அவங்க ஆர்கன்ஸை நான் டொனேட் பண்ணுறேன், இவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு யாரும் சொல்லவும் முடியாது. இங்கே இந்த மாதிரி ஒரு ஆர்கன் இருக்குது, நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க, நான் போய் அங்கே வாங்கிக்கிறேன்னு பேஷண்ட்ஸும் சொல்ல முடியாது. ஸோ இட் இஸ் அ ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். அது ஜஸ்ட் somebody is trying to cheat you. ஸோ யூ ஷுட் நாட் பிலீவ் ஆல் சச் ஸ்டேட்மெண்ட்ஸ். அது உண்மை துளியும் கிடையாது.